நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருநங்கைகள் சிறப்பு முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. பெண்களைப் போல மூன்றாம் பாலினத்தவரையும் சமுதாயம் மதிக்கும் வகையில் அவர்களை கண்ணியத்துடன் அழைக்க வேண்டும் என்னும் எண்ணத்தின் வெளிப்பாடாக திருநங்கை என்ற மரியாதைக்குரிய சொல் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் சமூக நலத்துறையின் மூலம் திருநங்கைகளின் விவரங்களை பதிவு செய்து அடையாள அட்டை வழங்குதல், ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, அடையாள அட்டை, முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்ட அட்டை, ஆயுஷ்மான் பாரத் அட்டை ஆகியவற்றினை வழங்கிட ஏதுவாக சம்பந்தப்பட்ட துறைகள் ஒருங்கிணைந்து சிறப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இன்றைய தினம் நடைபெற்ற முகாமில் 37 திருநங்கைகளுக்கு தேசிய அடையாள அட்டைகள், 15 திருநங்கைகளுக்கு ஆதார் திருத்தம், 3 திருநங்கைகளுக்கு ESHRM அட்டை பதிவுகள், 1 திருநங்கைக்கு ஆயுஷ்மான் அட்டைகள் பெற விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் முதல் முறையாக க.ர. கோகிலகிருஷ்ணன் என்ற திருநம்பிக்கு கல்வி தகுதியின் அடிப்படையில் மாவட்ட சமூக நலத்துறையின் கீழ் செயல்படும் மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் தகவல் தொழில்நுட்ப பணியாளர் பணி நியமன ஆணையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் வழங்கினார். மேலும் இம்முகாமில் வேலைவாய்ப்பு வேண்டி திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் விண்ணப்பம் வழங்கினார்கள். முதியோர் உதவித்தொகை பெற மனுக்களும் பெறப்பட்டது. இம்முகாமில் மாவட்ட சமூக நல அலுவலர் விஜயராணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.